Hi students, நம்ம geographyல 7th chapter mapping அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல பார்த்தீங்கன்னா remote sensing அப்படின்னா என்ன, so remote sensing ஓட components என்னென்ன, aerial photography அப்படின்னா என்ன, satellite remote sensing அந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய difference எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா global navigation satellite system அதாவது GNSS அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So page number 225 இருக்கு. Have you ever booked a cab using a smartphone app? So வந்து நம்ம smartphone app யூஸ் பண்ணி நம்ம cab book பண்ணியிருக்கோமா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ரெட் டாக்ஸி, ஓலா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேப் எல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணுறோம். ஸோ அதான் சொல்கிறாங்க. Did you see the map showing the route of your travel and movement of your vehicle on your mobile phones? நமக்கு தெரியும். ஸோ நம்ம கார் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மேப் மாதிரி நமக்கு காட்டும். அந்த மேப்பில் வந்துட்டு கார் வந்துட்டு எங்கே இருக்குது, எப்போ வந்துட்டு உங்கள் ஹவுஸ்க்கு உங்களை பிக்கப் பண்ணக்கூடிய இடத்துக்கு எப்போ ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் வந்துட்டு காட்டிகிட்டே இருக்கும். How is it possible to calculate the time duration of your travel? ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ட்ராவலோட டைம் டியூரேஷனை வந்துட்டு calculate பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. In the 21st century, GNSS has become a part of our lives to promote the safety and convenience of transport. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய 21st centuryல GNSS அதாவது Global Navigation Satellite System வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு பார்ட்டாகவே அது மாறிடுச்சு. ஸோ அது பார்ட்டாக இருந்து நமக்கு என்ன ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட சேஃப்டி. ஸோ டிரான்ஸ்போர்ட் நடக்கிறப்ப அதாவது நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போதே நம்மளோட சேஃப்டியும் கன்வீனியன்ட்டையும் வந்துட்டு அது வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. Global Navigation Satellite System GNSS is a satellite system connected with small electronic receiver or a tracker to locate, monitor and track a user's vehicle wherever in the world. So இந்த GNSS அதாவது Global Navigation Satellite System அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேட்டலைட் சிஸ்டம் தான். அது எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் எலக்ட்ரானிக் ரிசீவர் மாதிரி இருக்கும். அதாவது ரொம்பவே சின்னதாக இருக்கும். இது ரிசீவர்னு சொல்லலாம், இல்லாட்டி ட்ராக்கர் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, டு லொக்கேட், மானிட்டர் அண்ட் ட்ராக் ஏ யூசர்ஸ் வெஹிக்கிள். அதாவது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு கேப் புக் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இந்த குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் மூலயமா அந்த கார் அந்த வெஹிக்கிள் வந்துட்டு எங்கே போகுது, எந்த இடத்துல போகுது, இப்போ எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆல்வேஸ் மானிட்டர் பண்ணி அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அந்த வெஹிக்கிள் வந்துட்டு வேறெவர் வேர்ல்டில் வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளால் அதை வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. It can also set up instant alerts when a driver of a vehicle speeds or deviates from a particular area. ஸோ இது மூலயமா இதில் வந்துட்டு இன்னொரு செட்டப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அலர்ட் மாதிரி, அதாவது டிரைவர் வந்துட்டு வெஹிக்கிளை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாலோ இல்லாட்டி போகிற ஏரியாவை விட்டு, அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்துட்டு காந்திபுரம் போகணும் அப்படிங்கிறாங்க, இவங்க வந்துட்டு உக்கடம் போகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் போகிற வழி தப்பு அப்படிங்கிறத வந்துட்டு அது வந்துட்டு காட்டும் அப்படிங்கிறாங்க. GNSS applications are used in tracking or mapping vehicles, ships and aircraft. ஸோ இந்த GNSS Global Navigation Satellite System வந்துட்டு அதோட அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிள்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ணுறக்கும் மேப்பிங்க்கும் வந்துட்டு அந்த வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஷிப்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட்லேயும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. A group of satellites working with a network of ground stations provide location data. ஸோ ஒரு குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் அதாவது ஸ்பேஸில் வந்துட்டு டுகெதராக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு வித் எ நெட்ஒர்க் ஆஃப் எ கிரவுண்ட் ஸ்டேஷன் டு ப்ரொவைட் லொக்கேஷன் டேட்டா. ஸோ லொக்கேஷன் டேட்டா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. The receiver converts satellite signals into location, speed and time data. ஸோ அந்த ரிசீவர் வந்துட்டு அந்த சேட்டலைட் சிக்னல்ஸை வந்துட்டு எதவா கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஸ்பீட் அண்ட் டைம் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ GNSS அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது 21st சென்ச்சுரியில் நம்மளோட லைஃபோட ஒரு பார்ட்டாக ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. எப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் அப்போ நம்ம வந்துட்டு சேஃப்டியாகவும் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த GNSS வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேட்டலைட் சிஸ்டம் தான்.
இது வந்துட்டு எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு ஸ்மால் எலக்ட்ரானிக் ரிசீவர் கூடயோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ட்ராக்கர் கூடயோ இருக்கும். எதுக்காகனா அதை வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணுறது, அந்த வெஹிக்கிளை மானிட்டர் பண்ணி அதை வந்துட்டு ட்ராக் பண்ணுறக்கு, அதாவது வந்துட்டு அந்த வெஹிக்கிள் வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு எந்த பிளேஸில் இருந்தாலும் அதை நம்மளால் வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும், அதை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் அந்த டிரைவர் வந்துட்டு ஏதாச்சும் தப்பான வழியில் போயிட்டாலோ இல்லாட்டி ஸ்பீடு அதிகமாக கூட்டிட்டாலோ நம்மளால் வந்துட்டு அதையும் வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த GNSS அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ட்ராக் பண்ணுறதா, வெஹிக்கிளை ட்ராக்ஸ் பண்ணுறதையோ இல்லாட்டி வந்துட்டு மேப்பிங்லேயோ இல்லாட்டி ஷிப்ஸ், ஏர்க்ராஃப்ட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த GNSS அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்காக ஒர்க் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா லொக்கேஷன் டேட்டா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரிசீவர் என்ன பண்ணுன்னா அந்த சேட்டலைட்ஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை வந்துட்டு எதுவாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஸ்பீட் அண்ட் டைம் டேட்டாவை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த GNSS குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்துக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யூரோப் கெலிலியோ, அதாவது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு சேட்டலைட் பேர் தான். யூரோப் கெலிலியோ, USA நவஸ்டார் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS, ரஷ்யா குளோபல் நயா நேவிகேட் சோனியா, ஸ்புட்னிகோவியா சிஸ்டீமா அப்படிங்கிறது இதெல்லாமே வந்துட்டு சேட்டலைட் நேம் தான். சின்னா பெய்டு நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், இந்தியாஸ் IRNSS சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேட்டலைட் பேர் தான். யூரோப் கலிலியோ, USA நவஸ்டார் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ரஷ்யா குளோபல் நயா நேவிகேட்சியோனியா, ஸ்புட்னிகோவியா சிஸ்டீமா அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட். நெக்ஸ்ட் சின்னா பெய்டு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இந்தியாஸ் IRNSS சிஸ்டம். நெக்ஸ்ட் பாருங்க குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது GPS இருக்குல்ல, அதான் வந்துட்டு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ GPSோட ஃபுல் ஃபார்ம் தான் வந்துட்டு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். Without the global positioning system on our vehicles and mobile phones we would feel lost. அதாவது வந்துட்டு இந்த குளோபல் GPS வந்துட்டு நம்மளோட வெஹிக்கிள்ஸ்லையோ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று லாஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. GPS is the US implementation of the world's first and currently the most used global navigation satellite system created by the US Department of Defense. ஸோ வந்துட்டு இந்த GPS அப்படிங்கிறத வந்துட்டு யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த US தான் வந்துட்டு வேர்ல்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு கொண்டு வந்தாங்க. கரண்ட்டாக இந்த குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் சேட்டலைட் சிஸ்டத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த GPS தான். அதாவது வந்துட்டு GPS தான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை தான் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட, அதாவது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு இதை வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. இட் பிகேம் ஃபுல்லி ஆப்ரேஷனல் இன் 1995. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக எப்போ ஆப்ரேஷனுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1995க்கு வந்தது. நவஸ்டார் நேவிகேஷன் சேட்டலைட் டைமிங் அண்ட் ரேஞ்சிங் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் 24 US satellites in 6 different orbits in space, flying to 20,350 km above the surface of the Earth. Each one circles the planet twice a day to provide continuous worldwide coverage. So, fully operationக்கு வந்து 1995ல வந்தது. நவஸ்டார் அதாவது நேவிகேஷன் சேட்டலைட் டைமிங் ரேஞ்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நெட்வொர்க், அதாவது 24 US சேட்டலைட்ஸோட நெட்வொர்க் தான் வந்துட்டு இந்த நவஸ்டார் அப்படிங்கிறது. ஸோ இந்த 24 சேட்டலைட்ஸ் என்னமாமா 6 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய 6 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸில் வந்துட்டு சுற்றிட்டே இருக்கும், அதாவது ஃப்ளை அரௌண்டாக ஏர்த்துக்கு சுற்றிட்டே இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 20,350 கிலோமீட்டர் வந்துட்டு, அதாவது ஏர்த்தோட சர்ஃபேஸ் வந்துட்டு எபோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது வந்துட்டு 20,350 கிலோமீட்டருக்கு ஏர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கும். Each one circles the planet twice the day to provide continuous worldwide coverage. அதாவது ஒவ்வொரு சேட்டலைட்டும் வந்துட்டு ஏர்த்தை வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 தடவை சுற்றும். எதுக்கு அப்படின்னா ஒரு கண்டினியூஸான வேர்ல்டு வைட் கவரேஜை வந்துட்டு கொடுக்கறக்கு. GPS receivers now come in all shapes and sizes. Most are the size of a cellular phone. ஸோ இப்போ GPS பார்த்தீங்கன்னா அந்த GPS ரிசீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லா சைஸஸ்லையும் எல்லா ஷேப்ஸ்லையும் வந்துட்டு வந்தது. மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா செல்லுலர் ஃபோனில் இருக்கக்கூடிய செல்லுலர் ஃபோன் சைஸில் இருக்கும்.
Some are handheld, others are installed in ships, planes, trucks and cars. ஸோ சிலதை வந்துட்டு நம்ம ஹேண்டில் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு சிலதை வந்துட்டு நம்மளோட ஷிப்பில் நம்ம எங்கெங்கே அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈவன் நம்மளோட ஹியூமன் பாடியில் கூட இந்த ஜிபிஎஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஜிபிஎஸோட அட்வான்டேஜஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் என்னென்ன? GPS technology has tremendous application in everything from mobile phones, watches, bulldozers, shipping containers and ATMs. ஸோ இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய யூசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டெரமெண்டஸ், அதாவது அதிகமான யூசஸ் இருக்குது. எவ்ரிதிங் நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம், வாட்ச் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் வந்து இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் ஆகுது. The main purpose of GPS is to help in providing accurate transport data. So இந்த GPS ஓட main purpose என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா help in providing accurate transport data. அதாவது transport சிஸ்டத்தில் வந்துட்டு அக்யூரேட்டான டேட்டாவை ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த GPS ஓட main purpose. It helps in military searches and rescue in wars. ஸோ இது எங்கே ஹெல்ப் பண்ணுது? மிலிட்ரி அந்த லைனில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வார்ஸில், அதாவது சில பேர் வந்துட்டு வாரில் எங்காச்சும் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு மீட் எடுக்கிறதுக்கு, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இட் கேன் ஒர்க் ஆஸ் எ ரிலையபிள் டூரிஸ்ட் கைடு. ஸோ வந்துட்டு டூரிஸ்ட் கைடாகவும் வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறாங்க. GPS helps during accident and rescue efforts, speeding the delivery of emergency services and disaster relief. ஸோ ஜிபிஎஸ் வந்துட்டு எப்போ ஹெல்ப் ஆகுதுன்னா டியூரிங் ஆக்சிடென்ட். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அது எந்த லொக்கேஷன், அதாவது வந்துட்டு ஒரு ஃபோன் மட்டும் தான் பண்ணி சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு. ஸோ எந்த லொக்கேஷனில் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். Weather forecasting, earthquake monitoring and environmental protection can be done effectively by using GPS. So GPS யூஸ் பண்ணி வெதர், என்னென்ன வெதர் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், earthquake வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும், அதே மாதிரி என்விரான்மெண்ட்டையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிபிஎஸ். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிபிஎஸ்ன்னு பார்க்கும்போது ஜிபிஎஸோட டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு யூஸ் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கையில் கட்டக்கூடிய வாட்சஸ், நம்ம கேஷ் எடுக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே ஜிபிஎஸ் தான். அந்த எல்லா ஃபீல்ட்லையும் வந்துட்டு அந்த ஜிபிஎஸோட டெக்னாலஜி யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மெயின் பர்பஸ், இந்த ஜிபிஎஸோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் டேட்டா, அக்யூரேட் டிரான்ஸ்போர்ட் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறதா வந்துட்டு இந்த ஜிபிஎஸோட மெயின் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிபிஎஸ் வந்துட்டு எப்போ ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் ஆக்சிடென்ட் டைமில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாரில் வந்துட்டு இருக்கக்கூடியவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெதர் ஃபோர்காஸ்டிங், எர்த்குவேக் மானிட்டரிங் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஜிபிஎஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்க, ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஐஎஸ் அப்படின்னு என்னன்னு பாருங்க. Geographic Information System is a computer-based tool for managing a large amount of data collected for a given geographic region through remote sensing. So, Geographic Information System GIS அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டூல் தான். எதுக்கு அப்படின்னா எதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் வந்துட்டு ஒவ்வொரு ஜியாகிரபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஜிஐஎஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. த்ரூ ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ் அண்ட் அதர் சோர்சஸ். The Geographic Information System is a combination of computer hardware, software, geographic data and the personnel. So Geographic Information System அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஜியாகிரபிக் டேட்டா அண்ட் பர்சனல் இதோட எல்லாத்தோட காம்பினேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜியாகிரபிக், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஐ ஃபார் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட். GIS was first recognized in the late 1950s by Waldo Tobler and Roger Tomlinson, Canada. ஸோ வந்துட்டு இந்த GIS வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா 1950s வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்டோ டோப்லர் அண்ட் ராகர்ட் டாம்லிசன், இவங்க ரெண்டு பேரும் கனடாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. Prime examples of
importing GIS for public welfare or Google Maps, Yahoo Maps and Google Earth. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கூகுள் மேப், யாஹூ மேப் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபோனில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த GISக்கு வந்துட்டு ப்ரைம் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு இந்த கூகுள் மேப்ஸ், யாஹூ மேப்ஸ். The key ingredient is location. We must have a coordinate, an address or a distance from the known point that helps to link the information to a location on a map. ஸோ வந்துட்டு இந்த கீ இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த லொக்கேஷனை வந்துட்டு நம்ம இந்த ஒரு லொக்கேஷனில் இருக்கோம், நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் காந்திபுரத்தில் இருக்கேன், நான் உக்கடம் போகணும் அப்படின்னா நீங்கள் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவாக உங்களை வந்துட்டு அந்த ரூட் காட்டி உங்களை வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்கும். Each type of data of an area is stored as a separate layer of the map. ஸோ ஒவ்வொரு டைப் அதாவது ஈச் டைப் ஆஃப் டேட்டா அதாவது ஒவ்வொரு ஏரியாவோட டேட்டாவையும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். In GIS, layers may be used sometimes and removed according to the need. Examples are hospitals, schools, water bodies, parks and ATMs. ஸோ GISல பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் அதாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பெர்மனெண்ட்டாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அன்வான்ட் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடும். The computers can create maps showing any combination of data. ஸோ கம்ப்யூட்டர்ஸும் வந்துட்டு மேப்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். எந்த டேட்டாவோட காம்பினேஷன்லேயும் வந்துட்டு மேப்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் GIS. நெக்ஸ்ட்டு புவன் பாருங்க. புவன் அப்படின்னா என்னன்னா ஏர்த்தை தான் வந்துட்டு புவன் சொல்லுவாங்க, அதாவது புவனம் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. ஸோ புவன் அப்படிங்கிறது வந்துட்டு ஏர்த்தை தான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. புவன் சான்ஸ்கிரிட் ஃபார் எர்த் is a free internet based computer application launched by the Indian Space Research Organization ISRO on August 12th 2009. ஸோ புவன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ரீ இன்டர்நெட் பேஸ்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான். இதை யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 12th August 2009 வந்துட்டு இதை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. It enables visualization of Indian remote sensing IRS images taken over a year ago by ISRO's 7 satellites including Cartosat 1 and Cartosat 2. ஸோ இது என்ன எனேபிள் பண்ணுச்சுன்னா visualization of இந்தியன் ரிமோட் சென்சிங் அதாவது ஐஆர்எஸோட இமேஜஸ், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஐஆர்எஸோட இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுச்சு. எப்படின்னா எதை யூஸ் பண்ணா இஸ்ரோவோட 7 சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி. அந்த 7 சேட்டலைட்ஸில் எது இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரட்டோசாட் 1 அண்ட் கரட்டோசாட் 2 இந்த ரெண்டுமே வந்துட்டு அதில் இன்க்ளூட் ஆகும். Using Bhuvan connected to internet, one can explore places of interest, scenes of events in the news or parts around the world they may never visit in a person by either entering the names of places and coordinates. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புவனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு எந்த பிளேசஸ்க்கு வேணாலும் போகலாம், நமக்கு எங்கே தோணுதோ அங்கே போகலாம், எந்தெந்த சீன்ஸை வேணாலும் பார்க்கலாம், எந்த நியூஸை வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு பர்சனை வந்துட்டு விசிட் பண்ணவே வேண்டியதில்லை, அவங்க இப்போ ஒரு பிளேஸை வந்துட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு காட்டிடும். புவன் ஹேஸ் tremendous uses for scientists, academicians, policy makers and general public. ஸோ புவன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அந்த புவன்ஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்துட்டு யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், அகாடமிஷியன்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு புவன். புவன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீ இன்டர்நெட் பேஸ்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS அண்ட் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் GIS பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.